வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் உரப்படை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதுக்கு வந்து நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்தாலும் ஓகே, ரேஷன் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்குற இட்லி அரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 படிக்கு ஒரு படி வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். வரமிளகாய் எடுத்துக்கிறேன், சீரகம் எடுத்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த உரப்படைக்கு. இது வந்து நீங்கள் காலையிலேயே ஊற வச்சுட்டு நைட்டு செய்கிறதுக்கு காலையிலே ஊற வச்சுட்டிங்கன்னா தான் அந்த அரிசியும் பருப்பும் ஊறினா தான் நல்லா அரைப்படும். மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் புளிச்சு வரும். புளிக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது, புளிச்சு வரும். இது அரைச்ச பிறகு இதுக்கு வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடை சேர்த்து முருங்கைக்கீரை செஞ்சு கொடுங்க. அடுத்தது வந்து இதுக்கு வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து வெங்காயத்தை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையும் வந்து முழுசாக கொடுக்க முடில தெரிஞ்சிருது அவங்களுக்குன்னா முருங்கைக்கீரையை லைட்டாக கிரைண்ட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ணிங்கன்னா வந்து முருங்கைக்கீரை வந்து கசக்கும். ஸோ லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் வந்து அயன் சத்து இருக்குது. ரொம்ப முடி வளர்ச்சியிலேருந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. தேவையான அளவு உப்பு இதில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். எல்லோரையும் நல்லா ஒன்றா கலந்து விடணும். அங்கேக்கங்கே மாவெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். எனக்கு வரமிளகா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். வரமிளகா வந்து ஊற வச்சு சேர்க்கணுமா அப்படின்னா இல்லை, ஊற வச்செல்லாம் சேர்க்க வேணாம். வெறும் ட்ரையான வரமிளகா எடுத்து நீங்கள் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அடை வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது வந்து தோசைக்கல்லை வந்து எடுத்து தட்டலாம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வச்சுருந்து தோசை மாவு மாதிரி ஊற்றினாலும் ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் கட்டியாக வச்சு கையால் தட்டினாலும் தட்டலாம். நான் கொஞ்சம் லிக்விடாக வச்சு நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றுறேன். இது நல்லா ரோஸ்ட்டாக வேணுங்கிறவங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஊற்றலாம். நீங்கள் மெதுவாக லைட்டாக ஊற்றி, இல்லை வேண்டான்னா அடை மாதிரி தட்டி எடுத்தாலும் எடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க. விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. என்னோடய சேனலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.